நம்ம கோவிலுக்கு போனால் சாமி சிலைகளெல்லாம் தொட்டு வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாமி வந்து எப்பயுமே வந்து தியான நிலையில் தான் இருக்கும். தியான நிலையில் இருக்குன்னா உயிரோட்டத்தோடு தான் இருக்கும். ஸோ சாமியை நம்ம தொடும்போது அந்த தியானம் கலைஞ்சு போயிடும். ஏன்னா சாமி எப்போயுமே தியானத்தில் இருக்கிறதுனால தான் அந்த சுவாமிக்கெலாம் வந்து சக்தி ஜாஸ்தியாக இருக்குது. அந்த சக்தியை பெறறதுக்காக தான் நம்மளும் கோவிலுக்கு போகிறோம். ஸோ நம்ம வந்து கோவிலுக்கு போகும்போது சாமியை தொட்டு வணங்கினா தியானம் கலைஞ்சு போயிடும், சாமிக்கான சக்தி குறைஞ்சிடும். அதனால தான் நம்ம வந்து சாமியை தொட்டு வணங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சாமிக்கு நேராக நின்று நம்ம வணங்கக்கூடாது. சாமிக்கு பக்கவாட்டில் நின்று தான், அதாவது சைடில் நின்று தான் வணங்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போனால் முடிஞ்ச அளவுக்கு பேசுகிறதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கோவிலில் நான் தான் சொன்னேன் இல்லையா, தியானம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு. தொடறதுனால மட்டும் கிடையாது, நம்ம வந்து சத்தம் போட்டு இது பண்ணுறதுனாலையும் சாமிக்கு வந்து தியானம்லாம் கலையும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம கோவிலுக்கு போனால் ரொம்ப அமைதியாகவும் சாஃப்டாகவும் நம்ம வந்துட்டு வரலாம். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.